வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்புச் செல்வமே, மனம் உடைந்து போய் உட்கார்ந்திருக்கிறாயல்லவா? உன் மனம் நொறுங்கிவிட்டதல்லவா? இத்தனை பாதிப்புகளை நீ ஒருபோதும் எதிர்பார்த்து இருக்கவில்லையல்லவா? ஆனால் இந்த முருகன் எல்லாவற்றையும் எதிர்பார்த்துதான் இருந்தேன். இவையெல்லாம் நடக்கும் என்று முன்பே நான் கணித்துதான் இருந்தேன். உன்னைச் சுற்றி நீ சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிட்டது. கனவிலும் நீ காணாத கஷ்டங்களை எல்லாம் இப்பொழுது நீ கண்டுவிட்டாய். ஒவ்வொரு முறையும் எனது வார்த்தைகளை கேட்டு தன் நம்பிக்கையுடன் எழுந்திருக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் உடைத்து நொறுக்கப்படுகிறாய். ஆனாலும் மீண்டும் சிறு நம்பிக்கை துளித்து எழுந்து நின்று விடுகிறாய். ஏனென்றால் நீ என் பிள்ளை. ஆனால் எதற்காக ஒவ்வொரு முறையும் என் மனம் உடைந்து நொறுங்கும் அளவிற்கு சோதனைகள் வருகிறது என்று தானே ஒவ்வொரு முறையும் நீ கேட்கிறாய்? நான் ஏற்கனவே கூறி உள்ளதை போன்று இங்கு நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு. வேப்பம் பூவிலும் தேன் உள்ளதை போன்றுதான் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு இன்பம் காத்திருக்கிறது. உன்னை படைத்த இறைவனின் செயல்களை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிற்கான அர்த்தங்களையும் விளங்கிக் கொள்வாய். கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்திடுவார். அதிவேக காற்றினால் அழகாக இருந்த மேகங்கள் உடைகின்றது. உடைந்த மேகங்களால் தான் மழை பொழிகின்றது. உடைக்கப்பட்ட நிலங்கள் தானே உழும் வயலாகும். அதனால் தானே நாம் பொங்கும் நற்பெயர்கள் அங்கே விளையும். உடைந்து நொறுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைந்து சிதைந்த விதையில் இருந்து தானே புது மரம் உருவாகும். இப்போது புரிகின்றதா? உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். ஒவ்வொரு முறை நீ உடைந்து நொறுங்கும் போதும் நம்பு செல்லமே, அந்த இறைவன் உன்னை மிகப்பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முறை நீ உடைக்கப்படும் போதும் ஏதோ ஒன்றை உருவாக்கப் போகிறாய் என்று நம்பு. எனவே நீ உடையும் பொழுதெல்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி கூறு. உன் இத்தனை கஷ்டங்களுக்கு பின் கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது. கவலைப்படாதே, நடப்பவை யாவும் நன்மைக்குதான் என்பதை நம்பு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.